அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இணைய பாவனையாளர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் கடுமையாகும் நடைமுறை சட்ட நடவடிக்கை என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ராஜபக்சர்களால் சலேவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, ஆளும் தரப்பிலிருந்து வெளியான அறிவிப்பு. இணையவழி மூலம் பெருந்தொகை மோசடி. முற்றுகையிடப்பட்ட வீட்டிற்குள் சிக்கிய பெண் மீட்கப்பட்ட பெரும் ஆபத்தான பொருட்கள். சிரியா தலைநகரில் குண்டுவெடிப்பு, 5 பேர் பலி, 16 பேர் படுகாயம். சில மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை, வெளியான முன்னறிவிப்பு. மாணவர்கள் உள்ளிட்ட இளம் வயதினரிடையே அதிகரிக்கும் நோய்கள், மக்களே அவதானம், வெளியான அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இணையம் மூலம் வியாபாரம் செய்து பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் 43,86,219 ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. பேருவளவை சேர்ந்த 23 வயது இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேற்கு மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வடமேற்கு மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையில் ஹெட்போன்ஸ் அல்லது இயர்போன்ஸ்களை அணிந்து கொண்டு இசையை கேட்டவாறு வீதிகளில் நடப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சாதனங்களை பயன்படுத்தி வீதிகளில் நடப்பது பாதசாரிகளை விபத்துகளுக்கு உள்ளாக்கும் ஆபத்து உள்ளதாக இலங்கை போக்குவரத்து போலீஸ் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது அவ்வாறு செல்பவர்களுக்கு எச்சரிக்கைகள் மட்டுமே விடுக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வீதி விபத்துகளால் இலங்கையில் நாளொன்றுக்கு 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். இந்த விபத்துகளில் பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்களே அதிகளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். கவனக்குறைவு, போக்குவரத்து விதிகளை மீறுதல், அதிக வேகம் மற்றும் வாகனங்களின் முறையற்ற பராமரிப்பு போன்றவை விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களாகும். நாட்டில் விபத்துகளை குறைப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 3 கிலோமீட்டர் தூரம் வரை வேகத்தை கண்டறியக்கூடிய அதிநவீன வேகமானிகளை போலீசார் தற்போது பயன்படுத்துகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது யாருடைய அந்தஸ்தையும் பார்க்க போவதில்லை. போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை நீதிமன்றத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகள் கடுமையாக்கப்படும். சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு 12 மணி நேரம் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இந்த நீர் விநியோக தடையானது நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையான 12 மணித்தியால கால பகுதியில் நடைமுறையாகும் என சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முல்லேரியா உபமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள், தெஹிவள நீரூற்று நிலையம் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீருந்து நிலையம் ஆகியவற்றின் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையான அனைத்து பகுதிகளிலும் இந்த நீர் விநியோகம் நிறுத்தப்படவுள்ளது. அத்துடன் ஸ்ரீ ஜயவர்த்தனபுர கோட்டை, பத்ரமுள்ள, பெலவத்த, ஹோகந்தர, கொஸ்வத்த, தலவத்துகொட, ராஜகிரிய, மிரிகான, மாதிவெல, நுகேகொட, நாவல, கொலண்ணாவ, ஐநூர், கொட்டிகாவத்த, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, கடுவெல, மகரகம, பொரலஸ்கமுவ மற்றும் பிலியந்தல ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சலேவுக்கு ராஜபக்சர்களால் அச்சுறுத்தல் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களிடமிருந்தும் உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர ஆகியோரிடமிருந்தும் சலேவுக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். அவர்களின் மோசமான பக்கத்தை அம்பலப்படுத்தி விடுவார் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த நிலையில் தடுப்பு காவலில் அனைத்து வசதிகளுடன் ராஜ வாழ்க்கையில் சுரேசலே உள்ளதாக ஜஹத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். அவருக்கு கிடைத்த வசதிகளை கேட்கும் போது தனக்கும் சிறை செல்ல தோன்றுவதாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அனைவரும் தற்போது அச்சத்தில் உள்ளனர். இது நீதிக்கான காலம் என்பதால் அதுவே மக்களின் எதிர்பார்ப்பாகும். கடந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ள நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுரேசலேவுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை பார்க்கும்போது சிறைக்கு சென்றுவிட தோன்றுகின்றது. கலன்று விழுந்த பற்களை கூட அவருக்கு பொருத்தி கொடுத்துள்ளார். சலேவுக்கு மூக்கு வழியாக உணவு உட்கொள்வதை நிறுத்திவிட்டு வாய் வழியாக உணவருந்த தீர்மானித்துள்ளமை மிகவும் நல்லது. அத்துடன் அந்த கடவுச்சொற்களை வழங்கிவிட்டால் நன்றாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹத் மனுகர்ண மேலும் தெரிவித்துள்ளார். இணையவழி வியாபாரம் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி 43,86,219 ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முகநூல் மற்றும் டெலிகிராம் ஆகிய சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு ஏமாற்றப்பட்ட மொத்த தொகையில் 5 லட்சம் ரூபாவை அவர் தனது சொந்த தேவைக்காக தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பேருவள பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா கந்தான பகுதியில் உரிமமில்லாத துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வாள்களுடன் 53 வயதான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மேற்படி ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகாரிகள் அந்த வீட்டிலிருந்து உரிமமில்லாத 12 போர் துப்பாக்கி, 27 தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபரான பெண் கந்தான போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் நேற்று நிகழ்த்தப்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 16 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நீதிமன்ற வளாகத்திற்கு மிக அருகில் உள்ள இந்த உணவகத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மேசையின் அடியில் மறைத்து வைத்திருந்த வெடிபொருளை வெடிக்க செய்து தப்பியோடியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ராணுவ புலனாய்வு மற்றும் போலீசார் அந்த பகுதியை முழுமையாக முடக்கி மோப்ப நாய்களின் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மே மாதம் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு டமாஸ்கஸின் அரங்கேறியுள்ள இந்த 2வது குண்டுவெடிப்பு சம்பவம் சிரியாவில் கடுமையான பாதுகாப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு பிரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கட்பெட்டி தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். முல்லைத்தீவு தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும். இளம் வயதினரிடையே பாலியல் தொடர்பான நோய்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே இந்த நோய்களின் அபாயம் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி HIV மற்றும் STI எனப்படும் பாலியல் தொடர்பான தொற்று நோய்கள் தொடர்பில்
குறிப்பாக இளம் வயதினரிடையே குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் பிரிவு மேற்கொண்ட கலந்துரையாடல்களில் சில பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தொடர்புடைய அனைத்து தரப்புகளையும் இணைத்து இந்த நிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.